Good morning everybody. Today we are going to study about the lesson Civics Unit 2 Achieving Equality. In this lesson we are going to learn about the meanings of prejudice and stereotypes, understand discrimination and inequality, become aware of the negative consequences of discrimination. The society that we live in comprises people from various social groups who are different in many ways. Since we believe in unity in diversity, we should have been living peacefully with one another irrespective of those differences. நம்ம எல்லாருமே ஒரு பலதரப்பட்ட சோஷியல் குரூப்ஸ்லேருந்து தான் இருக்கிறோம். இருந்தாலும் நம்மெல்லாம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாலும் we believe unity in diversity. இந்த ப்ரீவியஸ் லெசனில் நம்ம பார்த்தோம், நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட கல்ச்சர், ட்ரெஸ்ஸஸ், ஃபுட்டு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் we are Indians அப்படிங்கிற ஒரு யூனிட்டி, அந்த பிரதர்ஹுட் நம்மக்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்த்தோம். Often we see that diversity is not accepted and people harbor attitudes of hostility towards those who are different from them. They form opinions about the other groups and this often leads to tension in this society. Such opinions are often prejudiced. Okay, next we are going to see about prejudice. Prejudice means to judge other people in a negative or inferior manner without knowing much about them. It happens when people have false belief and ideas. அதாவது prejudice அப்படிங்கிறது நம்ம ஒருத்தங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முன்னாடியே அவங்களோட நெகட்டிவ், அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி மேனர் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. அப்படி தப்பான ஒரு நம்பிக்கையோ ஒரு ஐடியாஸையோ நம்ம வைக்கக்கூடாது. அதுதான் ப்ரெஜுடிஸ் மீன்ஸ் ப்ரீ ஜட்ஜ். அதாவது எதை பற்றி தெரிய முன்னாடியே நம்மளாவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது. ஓகேவா? The word prejudice refers to prejudgment. Prejudice means prejudgment. Prejudices can be based on many things like people's religious beliefs, the region they come from, the color of their skin, their accent or the clothes they wear. The types of prejudice are gender prejudice, racial prejudice, class prejudice, disability prejudice and so on. அந்த ப்ரெஜுடிஸில் அந்த ப்ரீஜட்ஜ்மெண்ட் அந்த இதில் நிறைய ஜெண்டர், ஆணு பெண்ணு அப்படின்னு ஜெண்டரை பார்க்குறது, ரேஷியல் இன வேறுபாடு பார்க்குறது, கிளாஸ் ப்ரெஜுடிஸ் லோயர் கிளாஸ், அப்பர் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸ் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்குறது. டிசபிலிட்டி ப்ரெஜுடிஸ் முடியாதவங்க, செய்ய முடியாதவங்க, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே அதில் அந்த டைப்ஸில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், urban people are more civilized than rural people in attitudes and behavior is one such prejudice. மோஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோன்னா, அர்பன் பீப்புள் தான் இந்த ரொம்ப சிவிலைஸ்டாக இருப்பாங்க, ரூரலில் வில்லேஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரை கம்பேர் பண்ணும்போது அர்பன் பீப்புள் தான் நல்லா சிவிலைஸ்ட் நாகரிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. இதெல்லாம் ப்ரெஜுடிஸ். ஓகே, காசஸ் ஃபார் ப்ரெஜுடிஸ். Some common social factors that contributes to the rise of prejudice are common factors. Social factors என்னெல்லாம் பார்ப்போம். Socialization, conforming behaviors, economic benefits, authoritarian personality, ethnocentrism, group closure, conflict. Next, stereotypes. When prejudice gets stronger, it develops into a stereotype. Stereotype is a false view or ஐடியா அபவுட் சம்திங். இந்த ஸ்டீரியோடைப்ஸ்னால் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறது, இல்லைன்னா அதை பற்றி தப்பான ஒரு ஐடியாவை நம்ம நினைக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஸ்போர்ட்ஸ். அதாவது கேர்ள்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கு சரியாக இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்காது அப்படின்னு நம்மளா ஒரு திங்க் பண்ணுறது. ஸ்டீரியோடைப்ஸ் இஸ் லேர்ன்ட் அட் ஏ வெரி ஏர்லி ஏஜ் and children grow to have very strong ideas or opinions about things, groups or ideologies. As children grow up, the lines of like and hate for other things, people, cultures, beliefs, languages become sharper. நம்மளாக பொதுவாக என்ன சொல்லுவோம், சில்ட்ரனுக்கு அவங்க சில்ட்ரன் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு
சுச்சுவேஷன் இருக்குது. தே க்ரோ டு ஹாவ் வெரி ஸ்ட்ராங் ஐடியாஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். ஒரு திங்ஸை பற்றியும் அந்த குரூப்ஸோ இல்லை ஐடியாலஜிஸோ இதை பற்றியும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஐடியாஸ் இருக்கும். ஆஸ் சில்ட்ரன் க்ரோ அப் த லைன்ஸ் ஆஃப் லைக் அண்ட் ஹேட் ஃபார் அதர் திங்ஸ். அவங்க வளர வளர அவங்களோட அந்த லைக் ஹேட் இந்த ஒரு திங்ஸை பற்றி பீப்புள் கல்ச்சர் இதை பற்றி எல்லாமே வந்து ரொம்ப அவங்க வந்து ஷார்ப் ஆயிடுவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள், Raghu was hit in his eye with a soft ball and to everyone's surprise he started to cry. The others started to laugh at him. Mani felt sad for him but started laughing along with others. Now we understand that when we fix people in our image, we create a stereotype. In the above example, we have a general opinion that girls cry and boys don't cry. When Raghu cried out of pain, others laughed at him. இதில் வந்து என்ன தெரியுன்னா, அவனோட கண்ணில் ஒரு அடிப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட ஒப்பீனியன் கேர்ள்ஸ் தான் சீக்கிரமாக அழுவாங்க, பாய்ஸ் அழமாட்டாங்கன்னு. பட் இதில் என்ன ஆகிட்டு, பாய்ஸ் அவன் வந்து ரகு வந்து பெயின்னால அழறான், மற்றவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் ஆஃபன் போர்ட்ரேட் இன் ஃபிலிம்ஸ், advertisements and TV serials. Almost all the advertisements related to detergents, washing machines, dishwashers and others show a woman as the main lead or user of the product. On the other hand, all the stunts shown in a bike advertisement is performed by ferocious looking men. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிட்டர்ஜென்ட்டு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு விமனை தான் அவங்க காணிப்பாங்க. அந்த ப்ராடக்டை அவங்க வந்து யூஸ் பண்ணுறதாட்டு அந்த காமிக்கிறது ஒரு விமனை தான். இப்போ த சேம் டைம் இந்த ஸ்டண்ட்டு அதில் பைக் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி வரும்போது அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு ஃபெரோசியஸ் லுக்கிங் மென், ஒரு மென்னை தான் காமிப்பாங்க. ஓகேவா? இன்இக்வாலிட்டி அண்டு டிஸ்கிரிமினேஷன். Inequality means difference in treatment. The different forms of inequalities such as caste inequality, religious inequality, race inequality or gender inequality give rise to discrimination. Inequalityங்கிறது ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது, அந்த டிஸ்கிரிமினேஷன் இன வேறுபாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதில் இந்த ஈக்குவாலிட்டிஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கேஸ்ட்டில் பார்க்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறமா ரிலீஜியஸ் மதம், இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரேஸ் இன வேறுபாடு, அதுக்கப்புறமா ஜெண்டர் இன்இக்வாலிட்டிங்கிறது ஆண் பெண் அந்த மாதிரி பார்க்குறது. இது எல்லாமே டிஸ்கிரிமினேஷனை வந்து அது ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு இது மாதிரி இருக்குது. டிஸ்கிரிமினேஷன் கேன் பி டிஃபைன்ட் அஸ் நெகட்டிவ் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் பீப்புள். டிஸ்கிரிமினேஷன் என்ன பண்ணும், அந்த நெகட்டிவ் ஆக்ஷனை பீப்புளை வந்து நெகட்டிவ் ஆக்ஷனை நோக்கி அப்படி இப்போது வைக்கிற தூண்டும். அது டிஸ்கிரிமினேஷன் கேன் ஹேப்பன் டு த பேசிஸ் ஆஃப் கலர், கிளாஸ், ரிலீஜியன், ஜெண்டர் எக்ஸெட்ரா. ட்ரீட்டிங் டார்க் ஸ்கின்டு பீப்புள் டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஃபேர் ஸ்கின்டு பீப்புள். ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடியவங்க, அதாவது பிளாக்காக இருக்கக்கூடியவங்களே அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடியவங்க, நல்லா ஃபேர் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பீப்புள், இவங்க ரெண்டு பேருக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பீப்புள் ஆஃப் ஹையர் தேன் தோஸ் ஆஃப் லோயர் காஸ்ட் அண்ட் திங்கிங் பாய்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தேன் கேர்ள்ஸ் ஆர் ஆல் தாட்ஸ் டிஸ்கிரிமினேஷன். எதெல்லாம் இந்த பிளாக் ஸ்கின், அந்த டார்க் ஸ்கின், ஃபேர் ஸ்கின் அதில் டிஸ்கிரிமினேஷன் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஹையர் அந்த லோயர் காஸ்ட்டு பீப்புளை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டுற மாதிரி ஹையராக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, பாய்ஸ் தான் எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்மார்ட்டராக இருப்பாங்க கேர்ள்ஸை விட அப்படிங்கிறது நினைக்கிறது, இது எல்லாமே இந்த டிஸ்கிரிமினேஷனில் தான் சேரும். Article 15 one of the Constitution states that the state shall not to discriminate against any citizen on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them. Article 15 நம்மள சட்டத்தில் என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த காஸ்ட்டு வச்சு, அந்த மாதிரி ரேஸ், ரிலீஜியன் இந்த மாதிரியெல்லாம் வச்சு, அவங்க பர்த் ஆஃப் பிளேஸ் இதெல்லாமே வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஸ்கிரிமினேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? எண்ட் ஆஃப் அபார்த்தீட். ஆஃப்டர் 27 years in prison, former South African President Nelson Mandela was freed in 1990
and successfully achieved the end of apartheid in South Africa, bringing peace to a racially divided country and leading the fight for human rights around the world. சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் நெல்சன் மண்டேலா 27 இயர்ஸ் ஜெயிலில் இருந்ததுக்கப்புறமா ஃப்ரீடம் வெளியே வந்ததுக்கப்புறமா 1990 வெளியே வந்தார். அதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணார், இந்த அப்பார்த்தீடு அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கருப்பின மக்களுக்கு ஆதரவாட்டு அவர் அந்த மாதிரி ஃபைட் பண்ணார். ஓகே, ஸோ பிரிங்கிங் பீஸ் டு த ரேஷியலி டிவைடட் கண்ட்ரி, அந்த மக்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை திருப்பி கொண்டு வந்தார். அதுக்காக அந்த ஹியூமன் ரைட்ஸ்க்காக அவர் வந்து ஃபைட் பண்ணார். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அது இருந்துச்சு.